இந்தியா வின் பண்ணிச்சு, ரொம்ப சந்தோஷம். ரோஹித் சர்மா தலைமையில் வந்து 2வது கப்பு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. ப்ரௌடாக இருந்துச்சு ப்ரோ. இந்தியா மாதிரி கண்ட்ரி ஜெயிச்சிச்சு, அவ்வளோ பெரிய லோகத்தில் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி ஜெயிச்சுட்டே இருக்கணும். பாண்டியா பயிலுங்கடா, பாண்டியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா வின் பண்றதுக்கு ஸ்பின் அட்டாக் தான் பயங்கரமா இருந்தது. ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. பேக் டு பேக் வந்து ட்ராஃபி அடிக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதே வீட்டில் உட்காந்து பார்த்துலாம் கூட இப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்காது ப்ரோ. இங்கே தெரியாதவங்க கூட வந்து பக்கத்தில் நின்று கத்தும் போது தான் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் வேற லெவலாக இருந்துச்சு. Can't define it. I'm really living it right now. I feel still that short hit and I'm enjoying the moment crowd cheered it, and I think I'm enjoying it after that 2011 World Cup. இந்த வின்னிங் மூமெண்ட் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? இந்தியா வின் பண்ணிச்சு, ரொம்ப சந்தோஷம். ரோஹித் சர்மா தலைமையில் வந்து 2வது கப்பு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கப்பு மட்டும் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் பேசுவார். ப்ரௌடாக இருந்துச்சு ப்ரோ. இந்தியா மாதிரி கண்ட்ரி ஜெயிச்சிச்சு, அவ்வளோ பெரிய லோகத்தில் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ கூட ஐபிஎல் வருது, அதில் கூட நல்லா பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. Thank you bro. India wins. India will win for sure. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? Bro, everyone, all the performance, team performance, but Rohit Sharma played really well. And even KL Rahul and Ryan நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி பவுலர்ஸ் கூட நல்லா பண்ணாங்க. எல்லாமே நல்லா. At the same time நியூசிலாண்டோட ஃபீல்டர்ஸ் கூட ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டாங்க. எல்லா இடத்துலயும் பால் அங்க போனாலும் போய் பிடிக்கிறாங்க, எங்கேயோ பிடிக்கிறாங்க. they like ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. பட் தென் அகைன் India wins. ஹார்ட் சேஸ் நியூசிலாந்து, மைண்ட் சேஸ் இந்தியாங்கிற மாதிரி. கேன் வில்லியம்சன் ஒரு அன்னைக்கு பிளேயர். ஆமா, அவருக்காண்டி ஒரு சைடு தோணுச்சு நியூசிலாந்து ஜெயிக்கலாமா, ஆனாலும் விடக்கூடாது. இந்தியா மேல ஒரு பாசம். பாண்டியா பயிலுங்கடா, பாண்டியா, விராட் கோலி, KL ராகுல் எல்லாருக்கும் நல்லா டீம் எஃபெக்ட். வாத்தலைவா டீம் எஃபெக்ட், அதான் டீம் எஃபெக்ட், டீம் கண்டு ஜெயிச்சாங்க, சந்தோஷம். ஆனால் கேன் வில்லியம்சனுக்கு ஒரு லக்கு வேணும் ஏதாவது. குழந்தை கூட்டு வந்து குழந்தை விளையாடிட்டு கூட்டத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபைனல்ஸில் இவங்க பண்ணதுலேயே? இன்னைக்கு ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் எல்லாரும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து 2019 செமியில் வந்து நியூசிலாந்து கிட்ட தோத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரிவெஞ்சாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரிவெஞ்சாகவும் நினச்சிக்கலாம். அதாவது வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2020 வேர்ல்டு கப்பில் ஹர்திக் பாண்டியா ரொம்ப கேம் சூப்பர் பண்ணியிருக்காரு. இந்த சாம்பியன்ஷிப்லையும் ஹர்திக் பாண்டியா சூப்பராக பண்ணியிருக்காரு. முழுக்க நம்ம ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஸ்டே ஆகிட்டு தான் காரணம். ஏன்னா எல்லா மேட்ச்சில் அவர் நிதானமாக பொறுமையானார். அவர் இல்லைன்னா நம்ம ஃபைனல் வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லா மேட்சும் ஸ்டே ஆகிட்டு தான் சூப்பர். இந்த ஃபைனல்ஸில் உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு? ஸ்டே ஆகிட்டு தான், ஸ்ரேயஸ் ஐயர் தான். எதனாலண்ணா? இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து அக்ரெசிவாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்துருக்காரு. அது இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் போகிறீங்களே அதுக்காக? அப்படி இல்லை, இந்தியா நம்ம 2 விக்கெட் போன உடனே மெடியில் நம்மளுக்கு ஆடணும். அது ஸ்டே ஆயர் வந்து இப்போ கோலிக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஸ்டே ஆயர் தான் நின்னார். இப்போ நிற்கும் போது ஆப்போசிட் பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டே எல்லா மேட்ச்லையும் அவர் உடனே அவுட் ஆயிருந்தால் நம்ம பேட்டிங் கிடச்சிருக்காது. நீங்கள் எல்லா கேம்லேயும் பாருங்கள், ஸ்டே ஆயர் கேம் முக்கியமாக இருந்தது. வேர்ல்டு கப்லேயும் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் கேம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்டே ஆயர் கேமும் இருந்தது. சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, இதுவும் போட மறந்துட்டாங்க. கப்பு வாங்குறது போட்டுனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதேமாதிரி அது ரொம்ப கஷ்டமாச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎம்கே. ஆனால் கொஞ்சம் இந்த பெருக்கிறவங்களாம் சூப்பராக பண்ணுறாங்க. உடனே மேட்ச் முடிஞ்சோன்னா நல்லா எடுக்கிறாங்க. போலீஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க, ஒத்துழைச்சிருக்காங்க. மேட்ச்சு சூப்பராக பார்த்தோம். ஆனால் போட்டது ரொம்ப நன்றி. ஆனால் கொஞ்சம் அந்த வின்னிங் மூமெண்ட் வண்டி போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரோஹித் சர்மா பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் ஒன்று ரொம்ப வருத்தம்னா கோலி ஆடலையே, ஒரு ரனில் அவுட் ஆகிட்டாரு. கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ப்ரோ. அது கொஞ்சம் தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. மற்றபடி இருந்தாலும் நம்ம ரோக்கோ தான் இன்றைக்கி இருந்தாலும் உண்மையிலே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் இந்தியாவோட ஸ்டார்டிங்கில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இடையில கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும், கொஞ்சம் இதாச்சு, கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. எல்லாருக்குமே நர்வஸ் ஆச்சு. சரி எதில் விட்டுருவாங்களோ அப்படின்னு நர்வஸ் ஆச்சு. பட் ஆனால் அந்த மிடில் ஆர்டர்ஸ் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து உண்மையிலே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு பாலுக்கு பால் அவ்வளோ ஃபேன்ஸ் கத்த இங்கே பாருங்க வாய்ஸே மாறிடுச்சு. எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது உங்களுக்கு? ஏன்னா என் பொறுத்தளவுக்கு என் மாம்ஸ்னா ரோஹித் மாம்ஸ் சொல்லுவேன். அப்புறம் என் சின்ன மாம்ஸ் குட்டி மாம்ஸ் இருக்கான், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கான். அவங்க எடுத்துகிட்டு போனது தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தார் அட்டி KL ராகுலை வந்து அவர் தான் ஸ்டார்டிங்கிலேருந்து சீரியஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் KL ராகுல் வந்து அவரோட ரோலை கரெக்டாக பண்ணி வரவும் தான் இப்போ
லாஸ்ட் ஃபைனல் காரணமே அது அந்த மாதிரி தான். இப்போ ஜெயிச்சது காரணம் அது. India! India! How was the winning moment, bro? Can't define it. I'm really living it right now. I feel still that shot hit, and I'm enjoying the moment crowd cheered it. And I think I'm enjoying it after that 2011 World Cup. Outside, watching it with people, enjoying every single ball. Amazing. Bro, whose performance is impressive today? I think everyone. It's a team effort. Started from bowlers, then batters, and especially the way Rohit Sharma started hitting sixes. I mean, till the 100 runs, we were very comfortable. I thought we'll finish in somewhere 25 overs. But anyways, up and downs, but we emerged as a winning team. That's the outcome we wanted. And thank you, Team India, for this joy. Bro, what about you? Yeah, it was a surreal experience. And thanks Chennai for giving us this opportunity. We were never live witnessing this live match with such massive and very cheerful crowd, very supportive crowd. It felt like, we are in a stadium. So that's what the feeling we are. It's hard to describe what's the ODI scars were in 2000 until 2023. We have overcome the ODI scars. Now we are the champions. இந்த வின்னிங் மூமெண்ட் வந்து இது பீச்சில் பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தான் வந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக. அதனால் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இந்த வின்னிங் மூமெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா இல்லைன்ட்டு நிறைய பேர் வந்து குறை சொன்னாங்க, போலிங் அட்டாக் இல்லை. ஆனால் நம்மளுக்கு சாதகமாக ஸ்பின் அட்டாக் பயங்கரமாக இருந்தது. இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஸ்பின் அட்டாக் தான் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆள் வேறு இங்கே பாரு டோனி தான் தலை ஃபோட்டோ போட்டிருக்கா போல. தலையோடைய ஆதரவு வந்து ரொம்ப இருந்தது. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கா போல இந்தியா டீமுக்கு, ரோஹித் சர்மாக்கு. இந்த இதில் வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர்டு கொடுத்தா போலன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிஎஸ்கே பிளேயர் ஜடேஜா வந்து ஃபைனலி பயங்கரமாக பண்ணிட்டா போல, வேறு லெவலு. இந்த சீரியஸில் வந்து எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், போலிங்கில் வந்து ஷமி, வருண் சக்கரவர்த்தி வேறு லெவலு. அவர் வந்து டென்னிஸ் பாலில் எப்படி போடுறாருன்னே தெரில, அவங்களே திணறாங்க, அந்த மாரி இருந்தது. வேறு லெவல். ரொம்ப ஹாப்பியாகுது இங்கே வந்து மேட்ச் பார்த்து இந்தியா வின் பண்ணது. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஹாப்பியாக மேட்ச் பார்த்து வின் பண்ணது இந்தியா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வின்னிங் மூமெண்ட் வந்து சீரியஸாகவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட டீம் பர்ஃபார்மன்ஸ் தான், எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. எஸ்பெஷலி ஷ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், எஸ்பெஷலி பாகிஸ்தானோட பார்த்த செஞ்சுரி. அண்ட் நம்ம ரோஹித் சர்மாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. எந்த மேட்ச்லையுமே வந்து ஒரு 20s 30ஸ்லேயே அவுட் ஆகிடுறாரு. ஒரு 50 ஒரு பெரிய ரன்ஸுக்கு ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஃபைனல்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ 70 80s அடிச்சுட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா விராட் கோலியோட சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் பார்க்கும்போது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் விராட் கோலியோட அந்த கடைசி ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு சச்சின் ரெக்கார்ட் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது ஆஸ் அ விராட் கோலி ஃபேனாக. அண்ட் எஸ்பெஷலி பேக் டு பேக் வந்து ட்ராஃபி அடிக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ வந்து ரோஹித் சர்மா அதை வந்து 2024 வேர்ல்டு கப் 2024 T20 வேர்ல்டு கப் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்து கொடுத்துட்டாரு. வேர்ல்டு கப் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு, 2023 வேர்ல்டு கப் மட்டும். ஸோ மேபி பார்க்கலாம், மேபி அவர் ரிட்டையர் ஆகாமல் அவர் 27 வேர்ல்டு கப் வரைக்கும் நான் வந்து இந்தியன் டீமை லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா ஸோ 27 வேர்ல்டு கப்பும் வந்து அடிக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எனக்கு என்ன விஷயம்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு T20 வேர்ல்டு கப் வருது 2026. ஸோ அதில் வந்து ரோஹித் சர்மா இதே மாதிரி லாஸ்ட் இயர் லீட் பண்ண மாதிரி, அதுவும் நம்ம இந்தியாவில் லாஸ்ட் டைம் இந்தியாவில் தான் 50 ஒரு வேர்ல்டு கப் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே ப்ரோ 3 பேரும். யார் T20ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம், 2027ல. ஆமாம், இப்போ 3 பேரில் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேபி எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். மத்தியானத்தில் சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கேன். விராட் கோலியோட அந்த ஹக்காக இருக்கட்டும், ஜடேஜாவோட ஸ்பெல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹக் பண்ணார் விராட் கோலி போயிட்டு. ஸோ இது ரிட்டையர்மெண்ட்கான வந்து அறிகுறி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி அண்ட் ஜடேஜா இன்னும் 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் விளையாடலாம். ரோஹித் சர்மாவை கேட்டிங்கன்னா அவர் ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் வந்து ஃபிட்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து 27 லீட் பண்ணலாம். எல்லாருமே அதை விரும்புவாங்க 27 வரைக்கும் லீட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு ஒரு கண்டென்மெண்ட்டான ஒரு கேப்டன் இல்லை. இப்போது நம்ம சூரியகுமார் வந்து T20 வந்து எக்ஸ்ட்ராடினரியாக லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் டெஸ்ட்டுக்கு பும்ரா கிடைச்சிட்டாரு. ஸோ ஓடிஐக்கு வந்து ஒரு
பர்டிகுலர் கேப்டன் கிடைக்கிற வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து லீட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஐ மீன் லீட் பண்ணான்றதை விட நெக்ஸ்ட் வர ஒரு சீரீஸாக இருக்கட்டும், அதில் ஏதாவது யங் பிளேயர்ஸ்க்கு சுப்மான் கில் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஃபுல் டைம் கேப்டனாக கொடுத்துட்டு ரோஹித் சர்மா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் சீரீஸ்னு வரும்போது ரோஹித் சர்மா வந்து கம்பேக் கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஒரு மென்டராக இருக்கலாம். ஸோ ஒரு டீம் பிளேயராகவும் இருந்து ஒரு லீடராகவும் இருந்து ஒரு மென்டராகவும் இருந்துட்டு அப்படி ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ஸோ ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் சரி ஒரு ஸோ நல்ல ஒரு தக்க பலமாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, இங்கே வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ரியலாக துபாயில் போய் உட்காந்து பார்த்தா கூட அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து பார்க்க முடியாது. அவ்வளோ SD கிளாரிட்டியில் இவங்க வந்து காட்டுந்து. இன்னும் ஃபேன்ஸ் அந்த சியரிங்லாம் பார்க்கும்போது அப்படியே செம்மையாக இருந்துச்சு. ரியலாகவே அங்கே போய் ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்த்தா கூட இவ்வளோ கத்திருக்க மாட்டோம். இங்கே அவ்வளோ கத்தி தொண்டெல்லாம் வலிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் என்ன சொல்கிறது, நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு மூமெண்ட், அது ஒரு ஓவரில் வந்து இந்த ஓவரில் போவோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைனல் அந்த ஃபைனல் அந்த ரன் அடித்து ஜெயிக்கிற வரைக்குமே வந்துட்டு த்ரில் மூமெண்ட்டாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அது ரியலாகவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு தந்துச்சு. இதே வீட்டில் உட்காந்து பார்த்தா கூட இப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்காது ப்ரோ. இங்கே தெரியாதவங்க கூட வந்து பக்கத்தில் நின்று கத்தும்போது தான் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் வேறு லெவலாக இருந்துச்சு. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு? இங்கே வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீல்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபீல்டிங் அண்டு பவுலிங் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சூப்பராக பண்ணாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வருண் சக்கரவர்த்தி அவர் மட்டும் அந்த ப்ரீஸோவில் வந்து ஸ்டெம்பிங் எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 300 கிட்ட போயிருக்கோம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் டஃப் டார்கெட்டாக தான் இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ரோஹித் சர்மாவை தான் விராட் கோலி தான் எதிர்பார்த்தோம். இந்த மேட்சை ஒரு செஞ்சுரி போடுவார் சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் முடியல. அவர் எதிர்பார்க்கறதுல டக்குன்னு வந்து அது போலில் அடிச்சிருச்சு. பட் ஆனால் விமர்சனுக்கு உள்ளான வந்து ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச்சில் இது என் மேட்ச்சு, இது வந்து கேப்டன் இன்னிங்ஸு, நான் ஆடுறேன், இன்றைக்கி மேட்ச் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவுட் ஆகுறாங்க. அவர் பார்க்குறாரு, நான் இந்த பால் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 6 அடிக்கிறாரு. அந்த மூமெண்ட் தான் வந்து எங்களுக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நான் இருக்கேன்டா, ஏன்டா எல்லாம் பயந்து நிற்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரியலாகவே அந்த நியூசிலாண்டோட ஸ்பிரிட்டுமே உடைக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஃபியர்லெஸ் மூமெண்ட் தான். இட்மேன் தான் ஆல்வேஸ். ஸோ அதுக்கப்புறமா ஸ்ரேயாஸ் வந்து உண்மையாக அந்த ஸ்ரேயாஸ் அந்த 4th பிளேஸுக்கான இடம் வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து பேண்ட்டாக இருக்கட்டும், பேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. ஸோ அதனால் அதுக்கு ரீப்ளேஸிங் KL ராகுல் இருந்தார். ஸோ அதனால் KL ராகுல் சொல்லவே கூடாது. அவர் இருந்தால் மட்டும்தான் அவர் எந்த இடத்துல நீ ஃபஸ்ட்டு போகிறேன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஆடுறேன், 4th போறியா நான் வரேன், ஃபினிஷராக நீ தானே வரணும், நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மேட்லேயும் அவர் ஆடுறாரு. 4th பிளேயராக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வராரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்சை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவருமே வந்துட்டு ரோஹித் அவுட் ஆன உடனே அவர் வந்து ஃபியர் ஆகி அவருமே வந்து சீக்கிரமாக விடலை. ஸோ ஒரு 50 to 60 ரன்ஸ் பார் வரைக்கும் அவர் வந்து மேட்ச்சில் க்ரீஸில் இருந்து தான் இருந்தார். ஸோ அதுதான் ரியலாக வின்னிங்க்கு வந்துட்டு ஃபுல் டீமே வந்துட்டு எல்லாமே நான் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆடுறேன், நான் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை காட்டல. எல்லா இடத்துலையுமே டீம் கோஆர்டினேஷன் இருந்துச்சு. ஸோ அது உண்மையாக பார்க்குறப்போ இது வந்து நம்ம டாமினேட்டிங் விக்ட்ரி தான். ஸோ உண்மையாக செம்ம ஹாப்பியாக இருந்தது ப்ரோ. செம்ம இங்கே இருந்து பார்த்ததுல எனக்கு செம்ம ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து ரோஹித் சர்மா தான். லாஸ்ட்ல ஃபினிஷிங் கிளாசிக் டீம் பெர்ஃபார்மன்ஸ் டீம் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு பெரிய ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து விராட் கோலி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. அது கிங் தான் ப்ரோ. இன்னைக்கு ஆல்வேஸ் கிங் அவர். லாஸ்ட் ஒரு மேட்ச் இல்ல நோ ப்ராப்ளம். அவர் வந்து அவரால தான் மேட்சே ஃபைனல் வந்துச்சு. செமில ஆடினது அவர்னால தான் மேட்ச் ஃபைனல் வந்துச்சு. ஆஸ்திரேலியா கூட ஆடினது அவர் தான் அங்கே மேட்ச் கம்பேக் கொடுத்தாரு. அவர் கொடுத்தால தான் ஃபைனல் வந்தது. இப்போ கடைசியில் அவர் ஃப்ரெண்டு ரோஹித் அவர் மூலியமாக ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. KL ராகுல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார் மேட்சை. ஒன்ஸ் எ கிங் மீன்ஸ் ஆல்வேஸ் எ கிங் ப்ரோ. சரி, எப்படி இருந்தது இந்த மெரினா பீச்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றது? வைபா இருந்துச்சு ப்ரோ. நைஸ் ப்ரோ. நைஸ் கிரவுட் அட்மாஸ்பியரோட பாக்குறது அது really nice. ஒரு கிரவுண்ட்ல போய் அங்க போய் நம்ம பார்க்கிறதுக்கு இங்க அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்குமா ப்ரோ? இப்போ வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஸோ ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா 3 சீனியர்ஸ் இருக்காங்க. இதுல யார் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து 2 நாளாவே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ரோஹித் தான் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரியல, நாங்கள் மொபைலில் பார்க்கலாம், உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மேபி ரோஹித் கொடுக்க சான்சஸ் இருக்குருப்போம். ஏன்னா அவர் வந்து 4 ஃபைனல் கொண்டு வந்தார். இது WTC கொண்டு வந்தார், T20 வேர்ல்டு கப்பு, அப்புறம் இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி கொண்டு வந்துட்டார், ODI வேர்ல்டு கப்பும் கொண்டு வந்துட்டார். பெஸ்ட் கேப்டன் ப்ரோ, நல்ல கேப்டன். Bro, can we take it as a 2019 revenge? Absolutely. Yeah. 2 times. Yeah, and the recent test series, they have scarred us in 3 tests, but we have done it when it mattered the most in the ICC tournament. Yes, we have won it. We have done it.
I think for me, I actually was feeling like I'm sitting, live in the stadium and I'm watching it. We actually came, a while ago, and probably when the last winning shot was in front of us, and we were, enjoying that moment. And I think it was probably more of team effort. So Mr. Chakravarti, Mr. Sharma, probably the bowlers have, probably really played well, have really bowled well, and probably I think because of Rohit, we have made this innings. In case if he has not, probably initiated this game, I think we could have been struggling in the last moment. But I think it is more of a kind of team effort, and everybody has done their best. And congratulations to Team India, and we are really enjoying this moment. And it is, probably. I think from my end that this is something which I'll not be forgetting. Coming to Chennai and watching this live and experiencing it along with people like you guys. So it's a great moment for us, and it's going to be a memory for me. Thank you. After 2013, we missed it in 2017, but now achieved it in 2025. How it feels right now? I think it is amazing. Probably defeating your people who are already your. They have already given us scars. So I think. If you are beating Kiwis, so I think this is something which gives you a kind of immense moment and immense proud that you have beaten a team who has given you scars and who has probably hit you in the past. So it is a great moment for us, and I'm thankful to Team India for making us probably proud. How was the arrangement made by government? Excellent. It was really excellent. I think. People. I was experiencing people were sitting along with family. There is no problem. Nobody was misbehaving, and everybody was living their life to the fullest. Watching that last ball, and everybody has the same kind of expressions, feeling tensed, feeling happy. When the last moment, when the last shot, which was put by the last four, which was Jadeja up. Jadeja made that four to the boundary, so it was a cheering moment, and everybody enjoyed that last shot. I think we must thank the Tamil Nadu government and the Chennai authority for doing a brilliant job, making sure that we all enjoyed. So thank you to the Chennai people. Thank you to all the media people also. You are hogging here, but the crowd were massively brilliant. So thank you. One question for you. How's your feeling? Yeah. I can't explain in words, bro. Exactly. Yes. India. Bro, there is one more question, bro. Sure. So there is already 3 super seniors in India team. Yeah. Do you think will they retire today? Anyone? I personally don't want and don't wish that they retire at the moment. I think they are capable enough and they can play another World Cup. And they are just like in 26, 25 rather than 30s. So I think they still have that stamina and then capability. So my personal gut feeling is that they should play this game and probably continue till the next World Cup.